ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். மன்னார் மாவட்டத்தில் 90 பாடசாலைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பம். மன்னார் மற்றும் மடு கல்வி வலயங்களில் உள்ள 90 பாடசாலைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஏ ஸ்டான்லி டிமெல் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள பாடசாலைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் செவ்வாய்க்கிழமை காலை 11:30 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் ஏ ஸ்டான்லி டிமெல் தலைமையில் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் மடு கல்வி வலயத்தில் 44 பாடசாலைகள் 2588 மாணவர்களை கொண்டதாகவும், மன்னார் வலயத்தில் 46 பாடசாலைகள் 3784 மாணவர்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. குறித்த பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் குறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெளிவுபடுத்தினர். மேலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பஸ் போக்குவரத்து தொடர்பாக அரச மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினருடன் கலந்துரையாடியிருந்தோம். அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு வருகின்ற ஆசிரியர்களுக்காக விசேட பஸ் சேவை ஒன்றையும் ஆரம்பிக்க உள்ளமை குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பயணம் செய்வதற்கு முறையான போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்குமாறு அரசு தனியார் போக்குவரத்து துறையினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம். எதிர்வரும் 21ஆம் தேதி முன்பள்ளி பாடசாலைகளையும் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மடு வலய கல்வி பணிப்பாளர்கள், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், போலீஸ் அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் எரிபொருள் கொள்கலன் விபத்து. திருகோணமலையில் அமைந்துள்ள இந்திய எண்ணெய் கூட்டு தாபனத்திலிருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற எரிபொருள் கொள்கலன் ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணியளவில் கப்பல் துறை எனும் பகுதியில் விபத்துக்குள்ளானது. வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான குறித்த வாகனமானது வீதியின் அருகிலுள்ள பாலம் ஒன்றினையும் உடைத்துக் கொண்டு திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் தடம் புரண்டுள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் அறியப்படாத நிலையில் ஓட்டுநர் நித்திரையாயிருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தில் குறித்த வாகனத்தில் பயணித்த ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தம்பகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எரிபொருட்களின் விலை உயர்ந்தால் பேருந்து கட்டணமும் உயரும். எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டால் பேருந்து கட்டணத்தையும் அதிகரிக்க நேரிடும் என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக அரசாங்கம் தற்போது ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையிலேயே அரசாங்கம் அவ்வாறான நடவடிக்கையினை மேற்கொண்டால் எதிர்வரும் நாட்களில் பேருந்து கட்டணத்திலும் திருத்தம் மேற்கொள்ள நேரிடும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதுவரையில் 30% மாத்திரமே பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், போக்குவரத்து துறைக்கான மேலதிக பாகங்கள் மற்றும் டயர்களின் விலைகள் பாரியளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் எரிபொருள் விலை அதிகரித்தால் பொது போக்குவரத்து துறை பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியை சந்தித்தார் சுப்பிரமணியன் சுவாமி. பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட அரசியல்வாதியும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமிக்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. பல அமைச்சு பொறுப்புகளை வகித்திருக்கும் சுப்பிரமணியம் சுவாமி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வலுவான நட்புறவுக்காக முன்னிலை வகித்திருப்பதோடு இலங்கையில் நிலவிய பயங்கரவாத நடவடிக்கைகளை தோற்கடிப்பதற்கான இந்தியா ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தவர். பொருளாதார நிபுணரும் புள்ளியியல் வல்லுநருமான சுப்பிரமணியம் சுவாமி பாதுகாப்பு செயலாளராக ஜனாதிபதி பதவி வகித்த காலப்பகுதியில் நடத்தப்பட்ட மாநாடுகளின் போது விரிவிரியாளராகவும் கலந்து கொண்டிருந்தார். சுப்பிரமணியம் சுவாமி இம்முறை இலங்கை விஜயத்தின் போதும் சந்திக்க கிடைத்தமையிட்டு ஜனாதிபதி மகிழ்ச்சி தெரிவித்தார். 21ஆம் தேதி வரை மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீடிப்பு. நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை இம்மாதம் 21ஆம் தேதி வரை கடுமையாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டது. இம்மாதம் 19 மற்றும் 20ஆம் தேதிகள் விடுமுறை தினங்களாக அமையப்பெற்று நீண்ட விடுமுறையுடன் கூடிய வார இறுதி அமையப்பெறவுள்ளமையால் அனைத்து மாகாண எல்லைகளிலும் போக்குவரத்து நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்புத் துறையினருக்கு பணிப்புரை விடுத்தார். வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்ற கொரோனா ஒழிப்பு செயலணி கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். நாளையை நோக்கிய இலங்கை என்ற தேசிய நடவடிக்கை ஆரம்பம்.
நாளையை நோக்கிய இலங்கை என்ற தேசிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மரபு ரீதியான சிந்தனைகளை கடந்து எதிர்காலத்தை நோக்கிய புதிய சிந்தனைகளின் ஊடாக அறிவின் துணையோடு முன்னேற்றகரமான பொருளாதார முறையை கட்டியெழுப்புவதே இதன் நோக்கம் என கூறப்படுகின்றது. பிரதமர் அலுவலகத்தின் வழிகாட்டலின் கீழ் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுடன் இணைந்து மரபு ரீதியான சிந்தனைகளை கடந்து எதிர்காலத்தை நோக்கிய புதிய சிந்தனைகளின் ஊடாக அறிவின் துணையோடு முன்னேற்றகரமான பொருளாதார முறையை கட்டியெழுப்புவதே இதன் நோக்கம் என கூறப்படுகின்றது. இலங்கை சந்தைப்படுத்தல் நிர்வாகம் இந்த தேசிய நடவடிக்கையை செயற்படுத்துகின்றது. மேலும் கல்வித்துறையை தேசிய பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்காகவும் மிகவும் சாதகமான முறையில் பயன்படுத்துவதற்கு இதனூடாக எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். ஏர் இந்தியாவின் கடன் தொகையை ஏற்றது மத்திய அரசு. ஏர் இந்தியாவின் 16,000 கோடி கடன் நிலுவைத் தொகையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியாவின் முக்கிய பங்குகள் 100% தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இதர சொத்துக்கள் குறித்து தீர்மானிக்க ஏர் இந்தியா அசெட் ஹோல்டிங் கம்பெனி லிமிடெட் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. அதன் மூலம் ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான கட்டடங்கள், நிலம் போன்றவற்றை விற்பனை செய்து கிடைக்கும் தொகையை பயன்படுத்தி கடன்களை அடைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்ய அனுமதி. ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசிகளை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ரஷ்யாவின் மற்றொரு தடுப்பூசியான ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசிகளை ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பயோபார்மா லிமிடெட் நிறுவனம் தயாரித்து வருகிறது. ஒரு டோஸாக மட்டுமே செலுத்தப்பட வேண்டிய இந்த தடுப்பூசிக்கு இன்னும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் குறித்த தடுப்பூசிகள் 6 மாத காலத்திற்குள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதால் அதனை ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி ஹெட்டரோ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 40 லட்சம் ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசிகள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்பு, உளவுத்துறை எச்சரிக்கை. டெல்லியில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது பண்டிகை காலம் என்பதால் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி தீவிரவாதிகள் ஊடுருவலாம் எனவும் இதனால் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மக்கள் திரளாக கூடும் இடங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விமானங்களை முழுமையாக இயக்க அனுமதி. உள்நாட்டு விமானங்களை எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் முழுமையாக இயக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 1ஆம் தேதி முதல் 2340 விமானங்கள் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி உள்நாட்டு விமானங்களை முழுமையாக இயக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேண்டுகோளுக்கு இணங்க முழு அளவில் விமானங்களை இயக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலில் இந்தியாவிற்கு 101வது இடம். நாடுகளின் பசிப்பட்டியலில் இந்தியா 101வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தைகளின் மரணம் உள்ளிட்ட 4 அம்சங்களின்படி இந்த வருடத்திற்கான உலக பட்டினி ஆய்வறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி கடந்த ஆண்டு 94வது இடத்தில் இருந்த இந்தியா 101வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பப்புவா நியூகினி, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஒரே ஆண்டில் கோடிக்கணக்கான இந்தியர்கள் வறுமையின் பிடியில் சிக்கியிருப்பது இந்த ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்மோகன் சிங் திடீர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதயவியல் துறையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மன்மோகன் சிங் கடந்த ஏப்ரல் மாதம் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. உலக செய்திகள். ஆஸ்திரியாவின் புதிய பிரதமராக அலெக்சாண்டர் சாலன்பெரக் பதவியேற்பு. மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவின் புதிய பிரதமராக அலெக்சாண்டர் சாலன்பெரக் பதவியேற்றுள்ளார். முன்னதாக பிரதமராக இருந்த செபஸ்டியான் கரஸ் முறைகேடு குற்றச்சாட்டு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து திங்கட்கிழமை அலெக்சாண்டர் சாலன்பெரக் பதவியேற்றார். முன்னாள் பிரதமர் செபஸ்டியான் கரஸின் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அலெக்சாண்டர் சாலன்பெரக்கு ஜனாதிபதி அலெக்சாண்டர் வான் டெர் பெலன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதேவேளை புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பிரான்சுக்கான தூதராக இருந்த மிக்கேல் லின்கார்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆயுதங்களை அதிகரிப்பது தற்காப்புக்காக மட்டுமே, போரை தொடங்குவதற்கு அல்ல வடகொரிய தலைவர். ஆயுதங்களை அதிகரிப்பது தற்காப்புக்காக மட்டுமே, போரை தொடங்குவதற்கு அல்ல என வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார்.
அதிகாரப்பூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் படி KCNA சுய பாதுகாப்பு 2021 என்ற பெயரில் திங்கட்கிழமை நடைபெற்ற பாதுகாப்பு கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், தென்கொரியாவின் ஆயுத குவிப்பும் அமெரிக்காவின் விரோத கொள்கைகளுமே வடகொரியாவின் ஆயுத மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு காரணம் என கூறினார். பைடன் நிர்வாகம் பியோங்யாங்கிற்கு எந்தவிதமான விரோத நோக்கமும் இல்லை என்று பல முறை கூறியுள்ளது. ஆனால் அதை நம்பும் நபர்கள் அல்லது நாடுகள் இருந்தால் அதனை அறிய நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். இது விரோதமானது அல்ல என்று நம்புவதற்கு அவர்களின் நடவடிக்கைகளில் எந்த அடிப்படையும் இல்லை என அவர் கூறினார். சமீபத்திய வாரங்களில் வடகொரியா நீண்ட தூர கப்பல் ஏவுகணை, ரயிலில் இருந்து ஏவும் ஏவுகணை மற்றும் ஹைப்பர்சோனிக் என அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகள் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. மொங்கோலியாவில் கோவிட் தொற்றிலிருந்து 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். மொங்கோலியாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளிவிவரங்களின்படி மொங்கோலியாவில் 3,74,000 பேர் குணமடைந்துள்ளனர். உலக அளவில் கோவிட் தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 77வது நாடாக விளங்கும் மொங்கோலியாவில் 3,26,738 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,450 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 1,348 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 25,214 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 192 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பிரித்தானியாவில் வேலை வாய்ப்பு காலியிடங்களின் எண்ணிக்கை சாதனை அளவை எட்டியுள்ளது. பிரித்தானியாவில் வேலை வாய்ப்பு காலியிடங்களின் எண்ணிக்கை சாதனை அளவை எட்டியுள்ளதாக சமீபத்திய அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜூலை முதல் செப்டம்பர் வரை காலியிடங்கள் 11 மில்லியனை எட்டியுள்ளதாக புள்ளிவிவர அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது 2001ஆம் ஆண்டு பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மிக உயர்ந்த நிலையாகும். காலியிடங்களில் மிகப்பெரிய அதிகரிப்பு சில்லறை வணிகம் மற்றும் மோட்டார் வாகன பழுது ஆகியவற்றில் உள்ளது. தொற்று நோய்க்கு முந்தைய 4% ஒப்பிடும்போது பிரித்தானியாவின் வேலையின்மை வீதம் 4.5% என மதிப்பிடப்பட்டது. ONS சம்பளப்பட்டியல் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை மற்றொரு மாதாந்திர அதிகரிப்பை காட்டியது. மெக்சிகோ கனடாவுடனான தனது எல்லைகளை மீண்டும் திறக்கப் போவதாக அமெரிக்கா அறிவிப்பு. மெக்சிகோ மற்றும் கனடாவுடனான தனது எல்லைகளை நவம்பரிலிருந்து முழுமையாக தடுப்பூசி போட்ட பயணிகளுக்கு மீண்டும் திறக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. நிலம் மற்றும் படகு கடல்கள் வழியாக அத்தியாவசியமற்ற நோக்கங்களுக்காக பயணிக்க அனுமதிக்கப்படும் என உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் அலஜான்ட்ரோ மயோர்காஸ் இதுகுறித்து கூறுகையில், வழக்கமான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என கூறினார். ஆனால் மாற்றங்கள் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறவில்லை. எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அத்தியாவசியமான அல்லது அத்தியாவசியமற்ற கடைகளுக்கு தடுப்பூசி சான்று தேவை என கூறப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுநோய் காரணமாக மார்ச் 2020ஆம் ஆண்டு முதல் அமெரிக்கா தனது வடக்கு மற்றும் தெற்கு அண்டை நாடுகளிலிருந்தான பயணத்தை தடை செய்துள்ளது. ஆனால் ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் சமீபத்தில் நவம்பர் மாதத்தில் முழு விமான பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று வெளிப்படுத்தியது. கடந்த வாரம் அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் அனைத்து பார்வையாளர்களும் உலக சுகாதார அமைப்பு மற்றும் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் மூலம் அவசர பயன்பாட்டிற்கு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை பெற வேண்டும் என்று கூறியது. தற்போது ஜோன்சன் அண்ட் ஜோன்சன், ஃபைசர், பயோஎன்டெக் மற்றும் மொடர்னா ஆகிய நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட தடுப்பூசிகள் அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அஸ்ட்ராசெனகா, ஆக்ஸ்போர்ட், சினோஃபார்ம் மற்றும் சினோவாக் ஆகிய நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மூன்றையும் உலக சுகாதார அமைப்பு ஆதரித்துள்ளது. லண்டனில் புகழ்பெற்ற புத்தாண்டு பட்டாசு கண்கவர் நிகழ்வு 2வது ஆண்டாகவும் ரத்து. லண்டனில் புகழ்பெற்ற ஆற்றங்கரையோர புத்தாண்டு பட்டாசு கண்கவர் நிகழ்வு 2வது ஆண்டாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிரித்தானியா கடுமையான முடக்க நிலையில் இருந்தது. ஆனால் அனைத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட போதிலும் லண்டன் மேயர் சாதிக் கான் மீண்டும் நிகழ்வை ரத்து செய்தார். இந்த ஆண்டு நிகழ்வும் ஏன் ரத்து செய்யப்படுகிறது என்பதை விளக்கி மேயரின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு நிகழ்ச்சி தொற்று நோய் காரணமாக சற்று வித்தியாசமான முறையில் நடந்தது. இந்த ஆண்டு லண்டனில் எங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக பல அற்புதமான புதிய விருப்பங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. எப்போதும் போல லண்டன் புத்தாண்டை அற்புதமான முறையில் வரவேற்கிறது என கூறினார். ரஃபல்கர் சதுக்கத்தில் இன்னும் ஒரு கொண்டாட்டம் இருக்கும். விவரங்கள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். 2021ஆம் ஆண்டின் தொடக்க ஒளி நிகழ்ச்சியை மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் தொலைக்காட்சியில் கண்டு ரசித்தனர். பொதுவாக சுமார் 1 லட்சம் மக்கள் விக்டோரியா கரையை சுற்றி வீதிகளில் நிரம்பி வழிவார்கள். தேம்ஸ் நதியின் விக்டோரியா கரை மற்றும் தென்கரை பகுதிகளில் கண்கவர் நிகழ்ச்சிகள் நடைபெறும். நேபாளத்தில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 28 பேர் உயிரிழப்பு, 10க்கு மேற்பட்டோர் காயம். நேபாளத்தின் வடமேற்கில் உள்ள மலைப்பகுதியில் பயணிகள் பேருந்து வீதியிலிருந்து விலகி கீழே விழுந்ததில் குறைந்தது 28 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 10க்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொலைதூர முகு பிராந்தியத்தில் செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி மதியம் 12:30 மணிக்கு இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த பேருந்து தெற்கு பாங்கே மாவட்டத்திலிருந்து முகு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது மற்றும் தாசையின் பண்டிகையை கொண்டாட பலர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது.
இந்த விபத்து நிகழும் போது பேருந்தில் 45 பேர் இருந்ததாக நம்பப்படுகின்றது. பேருந்தின் முன் டயர் ஒன்றில் பஞ்சர் ஏற்பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக மாவட்ட அதிகாரி ரோம் பகதூர் மகத் கூறினார். ஹெலிகாப்டர்கள் காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன. மீட்பு படையினர் விபத்து நடந்த இடத்தில் உயிர் தப்பியவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து தேடினர். மோசமான வீதி நிலைமைகள், மோசமாக பராமரிக்கப்படும் வாகனங்கள் மற்றும் கவனக்குறைவான வாகனம் ஓட்டுதல் காரணமாக இமயமலை நாட்டில் கொடிய போக்குவரத்து விபத்துகள் ஒப்பீட்டளவில் பொதுவானவை. அரசாங்க தரவுகளின்படி 2019 ஆண்டில் நேபாளத்தில் கிட்டத்தட்ட 13,000 வீதி விபத்துகளில் 2,500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈராக் நாடாளுமன்ற தேர்தல், அல் சதரின் சேரோன் இயக்கம் வெற்றி. திட்டமிட்டதை விட ஓராண்டுக்கு முன்னரே நடத்தப்பட்ட ஈராக் நாடாளுமன்ற தேர்தலில் சேரோன் இயக்கம் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 329 நாடாளுமன்ற இடங்களில் இஸ்லாமிய மதகுரு முக்ததா அல் சதரின் சேரோன் இயக்கம் 73 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இஸ்லாமிய பிரிவைச் சேர்ந்த முகமது அல் போசியின் தக்கதூம் கூட்டணி இதுவரை 38 இடங்களில் வென்று 2ஆம் இடத்தில் உள்ளது. ஈரானுக்கு ஆதரவான ஃபாஹ்டா கூட்டணி வரும் 14 இடங்கள் மட்டுமே வென்று பின்னடைவை சந்தித்துள்ளது. அல் சதர் தலைமையிலான கூட்டணி பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் சில வார காலம் ஆகலாம். அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதால் அல் சதர் புதிய அரசாங்கத்துக்கு தலைமையேற்க முடியாது. இதனிடையே ஈராக்கில் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா மற்றும் ஈரானின் தலையீடு இருப்பதை நிறுத்த விரும்பும் அல் சதர் வெளிநாட்டு தலையீடுகள் எதுவும் இல்லாத புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். 2018ஆம் ஆண்டு நடந்த தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது அல் சதரின் கூட்டணி 19 இடங்கள் கூடுதலாக வெற்றி பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட முடிவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் வெறும் 41% வாக்காளர்களே வாக்களித்தனர் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத பிரிவுகள் மற்றும் இன அடிப்படையிலான அதிகார பகிர்வு என்பது உண்மையில் நடக்காது என்ற ஈராக்கியர்களின் நம்பிக்கையின்மையே பெரும்பாலானவர்கள் தேர்தலில் வாக்களிக்காமல் போனதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவின் பொருளாதாரம் 0.4% வளர்ச்சியை கண்டுள்ளது. பிரித்தானியாவின் பொருளாதாரம் 0.4% வளர்ச்சியை கண்டுள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதிகமான மக்கள் உணவருந்தி விடுமுறைக்கு சென்று இசை விழாக்களில் கலந்து கொண்டதன் பின்னணியில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பிறகு முதல் முழு மாதத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு சேவைத்துறை மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. கலை, பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு விளையாட்டுக் கழகங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் திருவிழாக்கள் 9% வளர்ச்சியடைந்துள்ளது. ஹோட்டல்கள் மற்றும் முகாம்களுக்கு அதிக தேவை இருந்தது. தொற்று நோய்க்கு முன்பு இருந்ததை விட இப்போது பொருளாதாரம் 0.8% சிறிய வளர்ச்சியை கண்டுள்ளது என்று ONS கூறியது. ONS நிறுவனத்தின் பொருளாதார புள்ளிவிபர இயக்குநர் டேரன் மோர்கன், பிரித்தானியாவில் கோவிட் கட்டுப்பாடுகள் இல்லாமல் முதல் முழு மாதத்திலிருந்து மதுபான சாலைகள், உணவகங்கள் மற்றும் திருவிழாக்கள் பயனடைந்ததால் பொருளாதாரம் ஆகஸ்டில் உயர்ந்தது என கூறினார். 2021ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றம் மாநாட்டில் கலந்து கொள்வதாக ஆசி பிரதமர் அறிவிப்பு. கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் 2021ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டில் கலந்து கொள்வதை உறுதி செய்துள்ளார். உலகளாவிய தலைவர்கள் அடுத்த மாதம் கிளாஸ்கோவில் கூடி அதிகரித்து வரும் உலக வெப்பநிலையை தடுப்பதற்கான புதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நிலக்கரி மற்றும் எரிவாயுவை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் ஆஸ்திரேலியா வலுவான காலநிலை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய அழுத்தத்தில் உள்ளது. இதனிடையே பிரதமர் ஸ்காட் மோரிசன் கடந்த மாதம் கூட்டத்தை தவிர்க்கலாம் என கூறிய போது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டில் கலந்து கொள்வதை உறுதிப்படுத்தினர். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், கிளாஸ்கோ உச்சி மாநாட்டில் நான் கலந்து கொண்டதை உறுதி செய்தேன். அதில் நான் கலந்து கொள்ள காத்திருக்கிறேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு என கூறினர். இத்தாலியில் கோவிட் அனுமதி பத்திரம் அனைத்து பணியிடங்களுக்கும் கட்டாயமாக்கப்படுகிறது. இத்தாலியில் கோவிட் அனுமதி பத்திரம் அனைத்து பணியிடங்களுக்கும் கட்டாயமாக்கப்படுகிறது. ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் கோவிட் தடுப்பூசி வீதங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ள துறைமுகங்களில் இடையூறு ஏற்படும் என்ற அச்சம் உள்ளது. 12 வயதிற்கு மேற்பட்ட 85%க்கும் அதிகமான இத்தாலியர்கள் குறைந்தபட்சம் ஒரு தடுப்பூசி அளவை செலுத்தியிருந்தாலும் சுமார் 3 மில்லியன் இத்தாலிய தொழிலாளர்கள் இன்னும் தடுப்பூசி போடப்படவில்லை என மதிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட் அனுமதி பத்திரம் இல்லாத ஒரு தொழிலாளி ஊதியம் இல்லாமல் வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார் மற்றும் அவருக்கு 1,500 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படலாம். இந்த வாரம் இப்சோஸின் கருத்து கணிப்பின்படி 3/2 பங்கு இத்தாலியர்கள் கோவிட் அனுமதி பத்திரம் அவசியம் என்று கருதுகின்றனர். இருப்பினும் அக்டோபர் 1ஆம் தேதி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் ரோமில் போராட்டம் நடக்கப்பட்டது. இதன்போது போலீசாருடன் மோதல் வன்முறையாக மாற ரோமில் உள்ள CGIL தொழிற்சங்க கட்டடத்தை வன்முறை எதிர்ப்பாளர்கள் சேதப்படுத்தினர். மேலும் போராட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளனர் அல்லது வேலைக்கு செல்ல மாட்டார்கள். பெய்ரூட் துப்பாக்கி சூடு, 6 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் காயம். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடந்த போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்ததோடு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக லெபனான் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது.
பெய்ரூட் நகரின் துறைமுகத்தில் கடந்த ஆண்டு நடந்த மிகப்பெரிய வெடிப்பு சம்பவத்தை விசாரித்த நீதிபதிக்கு எதிராக சியா முஸ்லீம் குழுக்கள் வியாழக்கிழமை நடத்திய போராட்டத்தின் போதே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் 4 P-7 ராக்கெட்டுகள் வீசப்பட்டன. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா மற்றும் அதன் முக்கிய சியா கூட்டாளியின் அமல் ஆகியோர் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் லெபனான் தலைநகரின் நீதி அரண்மனை நோக்கி அணிவகுத்து சென்ற போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கூரையில் இருந்தவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். ஹிஸ்புல்லா குழுவினர் ஒரு கிறிஸ்தவ பிரிவை குற்றம் சாட்டினார்கள். இருப்பினும் அந்த குழு குற்றச்சாட்டை மறுக்கிறது. வன்முறையை தொடர்ந்து 9 பேர் கைது செய்யப்பட்டதாக லெபனான் இராணுவம் வியாழக்கிழமை பிற்பகுதியில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. போலந்தில் கோவிட் தொற்றினால் 76,000 மேற்பட்டோர் உயிரிழப்பு. போலந்தில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் 76,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி போலந்தில் மொத்தமாக 76,018 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கோவிட் தொற்றினால் அதிக பாதிப்பை எதிர்கொண்ட 16வது நாடாக விளங்கும் போலந்தில் இதுவரை 29,31,064 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 3,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 60 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 1,83,847 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 248 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 26,71,199 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தாய்வானில் தீ விபத்து, 46 பேர் உயிரிழப்பு, 41 பேர் காயம். தாய்வானில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 46 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 41 பேர் காயமடைந்துள்ளனர். தாய்வானின் காசியுங் நகரில் உள்ள வணிக வளாகத்துடன் கூடிய 13 அடுக்குமாடிகளை கொண்ட கட்டடத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் குறித்த தீ விபத்தில் சிக்கியிருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்துள்ளனர். இதன்போது தீயணைப்பு படையினர் கடும் போராட்டத்துக்கு பின் தீயை அணைத்துள்ளனர். ஆனாலும் இந்த தீ விபத்தில் 46 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 41 பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணை ஆரம்பித்துள்ளனர். உலகளவில் கோவிட் தொற்றினால் மொத்தமாக 24 கோடிக்கு மேற்பட்டோர் பாதிப்பு. உலகளவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் மொத்தமாக 24 கோடிக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி கோவிட் தொற்றினால் 24 கோடியே 3,83,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றினால் 48,97,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இது தவிர வைரஸ் தொற்றிலிருந்து மொத்தமாக 21 கோடியே 76,82,000 மேற்பட்டோர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உலகளவில் கோவிட் தொற்றினால் அதிக பாதிப்பு மற்றும் உயிரிழப்பை சந்தித்த முதல் நாடாக அமெரிக்கா விளங்குகின்றது. இதற்கு அடுத்தபடியாக அதிக பாதிப்பை எதிர்கொண்ட நாடுகளாக இந்தியா, பிரேசில், பிரித்தானியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் உள்ளன. நோர்வே வில் அம்பு தாக்குதல், சந்தேக நபர் போலீசாருக்கு நன்கு அறியப்பட்டவர். நோர்வேயில் நடந்த கொடிய வில் மற்றும் அம்பு தாக்குதலில் கைது செய்யப்பட்டவர் இஸ்லாமியராக மாறியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவரிடம் இஸ்லாமிய தீவிரமயமாக்கலின் அறிகுறிகள் தென்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனால் அவர் மீது போலீசார் முன்னதாக சந்தேகம் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 37 வயதான டேனிஷ் குடிமகனான அவர் காங்ஸ்பெர்க்கில் புதன்கிழமை இரவு 4 பெண்களையும் ஒரு ஆணையும் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். 68 கிலோமீட்டர் தெற்கே நோர்வேயின் காங்ஸ்பெர்க்கின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடந்தது. பிராந்திய போலீஸ் துறை தலைவர் ஒலே பிரெட் ரூட் சவருட் இது குறித்து கூறுகையில், அதிகாரிகள் கடைசியாக அந்த மனிதருடன் 2020 தொடர்பு கொண்டிருந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் 50 முதல் 70 வயதுக்கு உட்பட்டவர்கள். அவர் கைது செய்யப்பட்டு ஒரே இரவில் பல மணி நேரம் விசாரிக்கப்பட்டார் என கூறினார். குர்து படையினர் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்க அமெரிக்கா, ரஷ்யா தவறிவிட்டது. துருக்கி. சிரியாவில் குர்து படையினர் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் தவறிவிட்டதாக துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் மெவ்லூட் காவுசோகுலு கூறுகையில், துருக்கி மீது சிரியாவின் குர்து படையினர் அண்மையில் நடத்தியுள்ள தாக்குதல்களுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் பொறுப்பேற்க வேண்டும். காரணம், எங்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் குர்து படையினரை கட்டுப்படுத்தப் போவதாக அளித்த வாக்குறுதியை அவர்கள் மீறிவிட்டனர். குர்து படையினர் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் சிரியா எல்லை பகுதியிலிருந்து அந்த பயங்கரவாதிகளை விரட்டியெறிவதற்கு தேவைப்படும் எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அண்மையில் சிரியாவிலிருந்து வீசப்பட்ட பீரங்கி குண்டு துருக்கி எல்லைக்குள் விழுந்து வீடு சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து குர்து படையினர் வீசிய 2 சிறிய வகை ஏவுகணை தாக்குதலில் 2 துருக்கி போலீசார் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை கண்டித்து அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டாலும் அதில் உண்மைத்தன்மை இல்லை. சிரியாவிலிருந்து எங்களது வீரர்களை கொள்ளும் பயங்கரவாதிகளுக்கு அமெரிக்கா தான் ஆயுதங்களும் பயிற்சியும் அளிக்கிறது. ஆனால் அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு உதட்டளவில் கண்டனம் தெரிவிக்கிறது. அமெரிக்கர்கள் தாங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டார்கள் என்பதை இது உறுதி செய்கிறது என கூறினர். இதையடுத்து சிரியாவில் துருக்கி மீண்டும் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என அச்சம் எழுந்துள்ளது.
டாய்வானில் 13 மாடி கோபுர தொகுதியில் தீ விபத்து, 46 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். தெற்கு தாய்வானில் 13 மாடி கோபுர தொகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 46 பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளனர். வியாழக்கிழமை அதிகாலையில் கவோசியிங் நகரில் உள்ள ஒரு குடியிருப்பு மற்றும் வணிக கட்டடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக உள்ளூர் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 79 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இதில் 14 பேர் ஆபத்தான நிலையில் இருந்ததாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்தது. 4 மணி நேர கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் கூறினர். இந்த தீ விபத்துக்கான காரணம் இன்னமும் தெளிவாக தெரியாத நிலையில் புலனாய்வாளர்கள் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 7வது மற்றும் 11வது மாடிக்கு இடையில் கட்டடத்தின் குடியிருப்பு பகுதியில் மக்கள் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் முன்பு எச்சரித்தனர். தீயணைப்பு அதிகாரிகள் பின்னர் பொதுமக்கள் தங்கள் குடியிருப்புகளில் அல்லது அதை சுற்றி குப்பைகள் தேங்காமல் இருக்கவும், படிக்கட்டுகளை தடையின்றி வைத்திருக்கவும் வலியுறுத்தினார்கள். கட்டடத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு காலத்தில் உணவகங்கள், கரோக்கி, மதுபான சாலைகள் மற்றும் ஒரு சினிமா இருந்தது. ஆனால் இவை தற்போது பயன்பாட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது. சுமார் 120 அடுக்குமாடி குடியிருப்புகளின் தொகுதியில் உள்ள பல குடியிருப்பாளர்கள் வயதானவர்கள் அல்லது குறைபாடுகள் உள்ளவர்கள் என்று கருதப்படுகிறது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. விளையாட்டுச் செய்திகள். துர்கிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் வால்டரி போட்டாஸ் முதலிடம். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் துர்கிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் சுற்றில் மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான வால்டரி போட்டாஸ் முதலிடம் பிடித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஃபார்முலா 1 கார் பந்தயம் 23 சுற்றுகளாக நடைபெறும். ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு நாடுகளில் நடைபெறும். இதன்படி நடப்பு ஆண்டின் 16வது சுற்றான துர்கிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் இஸ்தான்புல் பார்க் சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற்றது. இதில் 309.396 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை நோக்கி 10 அணிகளை சேர்ந்த 20 வீரர்கள் காரில் சீறி பாய்ந்தனர். இதில் மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான வால்டரி போட்டாஸ் பந்தய தூரத்தை 1 மணித்தியாலம் 31 நிமிடங்கள் 04.103 வினாடிகளில் இலக்கை கடந்து முதலிடத்தை பிடித்தார். இதற்காக அவருக்கு 26 புள்ளிகள் வழங்கப்பட்டது. அவரை விட 14.584 வினாடிகள் பின்தங்கிய நிலையில் பந்தய தூரத்தை கடந்த ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெர்ஸ்டபேன் 2வது இடத்தை பெற்றார். அத்தோடு அவர் 2ஆம் இடத்திற்கான 18 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார். 33.471 வினாடிகள் பின்தங்கிய நிலையில் பந்தய தூரத்தை கடந்த ரெட்புல் அணியின் வீரரான செர்ஜியோ 3வது இடத்தை பிடித்தார். அதற்கு அவருக்கு 15 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இதுவரை நடைபெற்று முடிந்துள்ள 16வது சுற்றுகளின் முடிவில் ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெர்ஸ்டபேன் 7 வெற்றிகளுடன் 262.5 புள்ளிகளுடன் முதலாவது இடத்தில் உள்ளார். மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான லீவிஸ் ஹாமில்டன் 5 வெற்றிகளுடன் 256.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான வால்டரி போட்டாஸ் 1 வெற்றியுடன் 177 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். அடுத்த 17வது சுற்றான அமெரிக்க கிராண்ட் பிரிக்ஸ் எதிர்வரும் 25ஆம் தேதி அமெரிக்கா சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற உள்ளது. தொடரில் இருந்து வெளியேறியது பெங்களூரு அணி. அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். IPL T20 தொடரின் வெளியேற்று போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நடைபெற்ற இப்போட்டியில் நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதிக்கொண்டன. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 138 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக விராட் கோஹ்லி 39 ஓட்டங்களையும் தேவ்தத் படிக்கல் 21 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். கொல்கத்தா அணியின் பந்து வீச்சில் சுனில் நரேன் 4 விக்கெட்டுகளையும் லோக்கி பெர்குசன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 139 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 19.4 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. கொல்கத்தா அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக சுப்மான் கில் 29 ஓட்டங்களையும் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் சுனில் நரேன் ஆகியோர் தலா 26 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பெங்களூரு அணியின் பந்து வீச்சில் முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேல் மற்றும் ஜுஸ்வேந்திரா சஹால் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 26 ஓட்டங்களையும் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய சுனில் நரேன் தெரிவு செய்யப்பட்டார். இந்தியன் வேல்ஸ் மாஸ்டர்ஸ் சிட்சிபாஸ் இஸ்வெரவ் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். இந்தியன் வேல்ஸ் மாஸ்டர் டென்னிஸ் தொடரின் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று போட்டிகளில் ஸ்டெபினோஸ் சிட்சிபாஸ், அலெக்சாண்டர் இஸ்வெரவ் மற்றும் கேல் மேன்பில்ஸ் ஆகியோர் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று போட்டியொன்றில் கிரேக்கத்தின் ஸ்டெபினோஸ் சிட்சிபாஸ் இத்தாலியின் பேபியோ போக்னினியை எதிர்கொண்டார். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்டெபினோஸ் 2-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு முன்னேறினார்.
ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று போட்டியொன்றில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரஃபும் பிரித்தானியாவின் என்டி முர்வேவும் பலப்பரட்சை நடத்தினர். எதிர்பார்ப்புமிக்க இப்போட்டியில் அலெக்சாண்டர் ஸ்வெரஃப் 6-4, 7-6 என்ற நேர் செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று போட்டியொன்றில் பிரான்சின் கேல் மோன்பில்ஸ் தென்னாப்பிரிக்காவின் கெவின் பீட்டர்ஸுடன் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் கேல் மோன்பில்ஸ் 7-5, 6-2 என்ற நேர் செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்தார். UEFA நேஷனல் லீக் பிரான்ஸ் அணி சாம்பியன். UEFA நேஷனல் லீக் கால்பந்து தொடரில் பிரான்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரான்ஸ் அணியும் ஸ்பெயின் அணியும் பல பரீட்சை நடத்தின. சேன் சீரோ விளையாட்டரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் 2-1 என்ற கோல்கள் கணக்கில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் கிண்ணத்தை வென்றது. பரபரப்பான போட்டியில் பிரான்ஸ் அணி சார்பில் போட்டியில் 66வது நிமிடத்தில் கரீம் பென்சிமா ஒரு கோல் அடித்தார். இதைத் தொடர்ந்து கிலியன் எம்பாப்பே போட்டியின் 80வது நிமிடத்தில் வெற்றி கோலை புகுத்தினர். ஸ்பெயின் அணி சார்பில் மைக்கேல் ஒயர்சபால் போட்டியின் 64வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். இரண்டாவது முறையாக நடைபெற்ற இத்தொடரில் முதன்முறையாக பிரான்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. முதன்முறையாக நடைபெற்ற தொடரில் போர்த்துகல் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது. 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் சர்வதேச கால்பந்து போட்டித் தொடரான UEFA நேஷனல் லீக் கால்பந்து தொடர் ஐரோப்பிய நிர்வாக அமைப்பான UEFA-இன் உறுப்பினர் சங்கங்களின் தேசிய அணிகளால் விளையாடப்படுகின்றது. டெல்லியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது கல்கத்தா அணி. IPL T20 தொடரின் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி போட்டியில் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. சார்ஜாவில் புதன்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 135 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக தவான் 36 ஓட்டங்களையும் ஸ்ரேயஸ் ஐயர் ஆட்டமிழக்காத 30 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். கல்கத்தா அணியின் பந்து வீச்சில் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளையும், லோக்கி பெர்குசன் மற்றும் சிவம் மாவி ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 136 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய கல்கத்தா அணி 19.5 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்தது. கல்கத்தா அணி சார்பில் அதிகபட்ச ஓட்டங்களாக வெங்கடேஷ் ஐயர் 55 ஓட்டங்களையும், சுப்மான் கில் 46 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். டெல்லி அணியின் பந்து வீச்சில் என்ரிச் நோட்ஜே, ரபாடா மற்றும் அஸ்வின் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், அவிஸ்கான் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 41 பந்துகளில் 3 சிக்சர்கள் 4 பவுண்டரிகள் அடங்கலாக 55 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட வெங்கடேஷ் ஐயர் தெரிவு செய்யப்பட்டார். இதுவரை கல்கத்தா அணி இருமுறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருமுறையும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இதில் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை அணியை 22 ஓட்டங்களால் வெற்றி கொண்டு கல்கத்தா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் நடப்பு தொடரில் 2 முறை சென்னை அணியை எதிர்கொண்ட கல்கத்தா அணி 2 போட்டிகளின் தோல்வியை சந்தித்தது. இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர் டென்னிஸ் ஏஞ்சலிக் கேர்பர் டிமிட்ரோவ் அரையிறுதிக்கு முன்னேற்றம். இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர் டென்னிஸ் தொடரின் ஏஞ்சலிக் கேர்பர் மற்றும் கிரிகோர் டிமிட்ரோவ் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியொன்றில் பல்கேரியாவின் கிரிகேர் டிமிட்ரோவ் மற்றும் போலந்தின் ஹீபர்ட் கர்காஸ் பல பரீட்சை நடத்தினர். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்குகளில் கிரிகேர் டிமிட்ரோவ் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினர். பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியொன்றில் ஜெர்மனியின் ஏஞ்சலிக் கெர்பர் ஸ்பெயினின் பவுலா படோசாவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 6-4, 7-5 என்ற நேர் செட் கணக்குகளில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தார். இத்துடன் இவ்வாரத்திற்கான வேரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.